Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. இன்னைக்கு படிக்க போற கான்செப்ட் வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்மா. ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் என்னதுன்னா எரர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் ஆகுற கான்செப்ட் தான் இது. ஸோ யூஸ்வலி நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சின்டாக்ஸ் எரர்ன்னு சொல்றோம். ஸோ இந்த சின்டாக்ஸ் எரர்ன்றது நம்மளுக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிடும். அதை பார்த்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். செகண்ட் திங் வந்துட்டு லாஜிக்கல் எரர்ஸ் சொல்லலாம். இது வந்துட்டு நம்ம தப்பு பண்ணா கூட நம்மளுக்கு அவுட்புட்ல தெரியாது. பிகாஸ் நம்ம எதிர்க்கிற லாஜிக்கு தப்பா இருக்கலாம், ஆனா அவுட்புட் வரும் நம்மளுக்கு. அந்த அவுட்புட் நம்மளுக்கு வேணுமன்ற லாஜிக் இருக்காது, அப்ப அது நம்மளுக்கு தெரியாது, டிஸ்பிளே பண்ணாது. ஸோ அதுக்காக நம்ம இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆகாது. அடுத்தது இன்னொன்னு என்னதுன்னா ரன் டைம் எரர்ஸ் சொல்றோம். இந்த ரன் டைம் எரர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எக்ஸெப்ஷன்ஸ் கூப்பிடுறோமா. ஸோ இந்த ரன் டைம் எரர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்ற கான்செப்ட் தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இது ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் என்னதுன்னா ட்ரை கீவேர்ட், அடுத்தது கேட்ச் கீவேர்ட், செகண்ட் ஒன் இஸ் கேட்ச் கீவேர்ட், அடுத்தது ஃபைனலி தென் இது எல்லாமே பிளாக்ஸ் ரெப்ரசன்டேஷனுக்காக யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ். ரிமைனிங் 2 வேர்ட்ஸ் கூட இருக்கு, த்ரோஸ் இருக்கு. தீஸ் ஆர் கால்ட் கிளாசஸ் சொல்லலாமா. ஸோ in order to handle the errors, okay, and the functionalities effect பண்றதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த clauses, ஓகேவா. so these are the keywords in order to handle our exceptions, ஓகேவா. so இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் so that you can come to know. okay, so இப்போ நான் என்ன பண்றேன்னா let us take நம்ம எதனா ஒரு ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல நான் ஒரு 2 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். like int n1 is equal to something like 56 and கொடுத்துட்டேன். int n2 is equal to 5 and கொடுத்துட்டேன். நான் இந்த 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு டிவிஷன் பண்ணனும் நினைச்சிட்டு இருக்கேமா. டிவிஷன் பண்ணனும்னா நீங்க என்ன பண்றீங்க, n1 divided by n2 தான பண்றீங்க. சோ இங்க பாருங்களேன், int அது கூட நம்மளோட ரிசல்ட் கூட நம்மளுக்கு இன்டிஜர் ஃபார்மட்ன்றது int result is equal to n1. யூசுவலி இந்த டிவிஷன்ன்றது ஃப்ளோட் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணனும் நினைச்சிட்டு இருக்கேன். சோ அதுக்காக நம்ம இன்ட் பிளேஸ்ல நம்ம டபுள் அன்னிட்டு யூஸ் பண்றது ஓகே தான். டபுள் n1 by n2 ன்னு கொடுக்குறீங்க, ஓகேவா. சோ நீங்க இன்ட்னா கொடுத்துக்கலாம், நீங்க டபுள் அன்னா கொடுத்துக்கலாம், யுவர் விஷ், ஓகேவா. சோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இது பிரிண்ட் பண்ணும்போது system.out.println ரிசல்ட் ன்னு கொடுக்குறீங்க. இப்போ நமக்கு அவுட்புட்ன்றது வந்துருமா நம்மளுக்கு, பிகாஸ் நம்மளோட நியூமரேட்டர் வேல்யூ வந்துட்டு 56 ன்னு கொடுத்திருக்கீங்க, டினாமினேட்டர் வேல்யூ 5 ன்னு கொடுத்திருக்கிறதுனால நம்மளுக்கு அவுட்புட்ன்றது வந்துரும். எப்ப நம்மளுக்கு எரர் வரும்னா எப்ப நம்ம டினாமினேட்டர் வேல்யூ 0 ன்னு கொடுக்குறோமோ அப்ப எரர் கொடுத்துரும். இந்த எரர்ஸ் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணணும்னா இந்த லாஜிக் வந்துட்டு நம்ம ட்ரை கேட்ச் பிளாக்ல வச்சுட்டோம்னா எப்ப நம்மளோட லாஜிக் தப்பா ஆகுமோ அப்ப கேட்ச் பிளாக்ல போயிட்டு அதுல நம்ம கொடுத்திருக்கிற மெசேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். சோ ஃபர்ஸ்ட் இது நம்ம பிராக்டிகலா பாத்துறலாம், அடுத்தது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேவா. okay, சோ எக்லிப்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கலாமா. சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இது ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் நேம் நான் என்னன்னு கொடுக்குறேன்னா எக்ஸெப்ஷன்ஸ் அன்னிட்டு நேம் கொடுத்துக்கிறேமா. என்னன்னு கொடுக்கலாம், எக்ஸெப்ஷன்ஸ் அன்னிட்டு பேக்கேஜ் நேம் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துறேன். சோ இந்த பேக்கேஜ்ல நான் எக்ஸெப்ஷன் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வெச்சுக்கிறேன். சோ இந்த பேக்கேஜ் உள்ள நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். அந்த கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸெப்ஷன் டெமோ அன்னிட்டு கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் தென் சம்திங். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல் நேம் கொடுக்கும்போது ஸ்பேஸ் கொடுக்க கூடாது, அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. சோ இப்போ நமக்கு ஃபைல் கிரியேட் ஆச்சு, நம்ம பேக்கேஜ் உள்ள கிரியேட் பண்ணிருக்கிறதுனால அந்த பேக்கேஜ் கூட நமக்கு இம்போர்ட் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஐ வாண்ட் டு பெர்ஃபார்ம் சம் கைண்ட் ஆஃப் டிவிஷன், கரெக்ட்டா. சோ இங்க நான் என்ன பண்றேன்னா just created 2 variables for performing the division. So int n1 is equal to
நானு இங்க வந்துட்டு டைரக்டா வேல்யூஸ் கொடுத்தோம்னா அது ஸ்டாட்டிக் வேல்யூஸ் திரும்பி திரும்பி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம இங்க ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்ல நம்ம ஒரு அரே கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ அரேல இந்த அரே யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரன் டைம்ல மீன்ஸ் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ல வேல்யூஸ் கொடுக்கலாம். சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா you are going to read in the args variable அரே ஒரு கிரியேட் ஆகுது இல்லையா? so args variable இருந்து நான் ஃபர்ஸ்ட் 0th பொசிஷன் மீன்ஸ் இப்ப நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு 2 வேல்யூஸ் வேணும். சோ நான் இங்க வந்துட்டு 2 வேல்யூஸ் ரன் டைம்ல கொடுக்க போறேன். அப்போ இந்த வேல்யூன்றது இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். புரியுதாமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது என்ன சொல்றேனோ? எஸ் மேம் எஸ் மேம். நெக்ஸ்ட் இங்க வந்து நம்மளுக்கு எதுக்காக இந்த மாதிரி கொடுக்குது? பிகாஸ் நம்ம இது வந்துட்டு ஸ்ட்ரிங் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறது சம்திங் இன்டிஜர் கொடுத்திருக்கிறோம் டேட்டா டைப் இன்டிஜர் கொடுத்துட்டு நான் இந்த அரேல ஸ்டோர் ஆகுற வேல்யூஸ் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அப்போ நமக்கு இந்த மாதிரி எரர் தான் கொடுக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நம்ம இன்டிஜரா மாத்திக்கணும்னப்ப நம்ம லாஸ்ட் செஷன்ல பாத்துக்கிறோம் ப்ராப்பர் கிளாஸஸ். இன்டிஜரா மாத்திக்கிறதுக்காக there is a class called integer. அதுல நமக்கு இருக்கிற one of the function வந்துட்டு parseInt function. கரெக்ட்டா? எஸ் மேம். பேசிக்கிறோமா parseInt function பத்தி? பாத்துறோம் மேம். Yes. நம்ம இது வந்துட்டு சோ இப்போ நம்ம இந்த அரேலன்றது ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்டிஜரா டைப் காஸ்ட் பண்ணிட்டு இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். அதே விதமா நான் இன்னொரு வேரியபிள் கூட கிரியேட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஆல்சோ இன்டிஜர் டேட்டா டைப். அந்த வேல்யூ கூட நான் இன்டிஜரா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பிகாஸ் அது கூட செகண்ட் வேல்யூமா. அதுல அந்த அரேல செகண்ட் வேல்யூ எடுத்துட்டு இருக்கேன். சோ அதுக்காக parseInt அந்த ஆர்க்ஸ் வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு வர்ற ரிசல்ட் இன்டிஜரனா இருக்கலாம் ஃப்ளோட்டர்னா இருக்கலாம். int result is equal to n1 by n2 ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இது பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? நம்ம பிரிண்ட் பண்ணணும். சோ this out இதுல உள்ள நான் ரிசல்ட் அன்னிட்டு பிரிண்ட் பண்ணிடுறேன் along with this statement. ஓகேவா? இங்க நான் என்ன சொல்றேன்னா நம்மளோட எக்ஸெப்ஷன் அண்ணா என்னதுன்னா நம்மளோட ப்ரோக்ராம் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகாமவே நடுவுலயே ஸ்டாப் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் எக்ஸெப்ஷன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த கம்ப்ளீட் ப்ரோக்ராம் இதுதானே இப்ப ரன் பண்ணுங்க. ஜஸ்ட் ரன் பண்ணுங்க. ரன் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இது நமக்கு என்னன்னா இந்த வேல்யூஸ் நம்ம ரன் டைம்ல கொடுக்கணும் மீன்ஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கொடுக்கணும். சோ இப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இங்க ரைட் கிளிக் கொடுத்துட்டு இங்க ஆப்ஷன் as run configurations இருக்கு பாருங்க. run configurations இருக்கும். அது கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பாப்அப் விண்டோ வருமா. அந்த பாப்அப் விண்டோல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட கிளாஸ் நேம் சூஸ் பண்ணிக்கணும். கிளாஸ் நேம் எங்க இருக்கு? இங்க பாருங்க மெயின் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா? இங்க சர்ச் பண்ணுங்க. இங்க சர்ச் பண்ணிட்டு எக்ஸெப்ஷன் டெமோ இருக்கு பாத்தீங்களா? எக்ஸெப்ஷன் டெமோ கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுங்க. சோ ஓகேன்னு கொடுத்த உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் ஆர்குமெண்ட்ஸ். இங்க டெமோ கொடுத்துட்டு இங்க ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இங்க ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கிளிக் பண்ணுங்க. பிகாஸ் we are passing the values for those arguments and click பண்ணிட்டு now you have to pass the values. நம்ம நம்பர்ஸ் தான் கொடுக்கிறோம். சோ 10 ஸ்பேஸ் கொடுக்கணும் கம்பல்சரி 5. ஓகேவா? சோ அது கொடுத்துட்டு நீங்க ரன் அண்ட் கிளிக் பண்ண உடனே அந்த 2 வேல்யூஸ் இங்க பாருங்க. இங்க வந்து நான் 10 ன்னு கொடுத்திருக்கேன். இந்த வேல்யூ என்ன எடுத்துக்கும்? n வேல்யூ 10 ன்னு எடுத்துக்கும். இந்த n2 வேல்யூன்றது என்ன எடுத்துக்கும்? 5 ன்னு எடுத்துக்கும். ஓகேவா? சோ இங்க என்ன ஆகுது? நமக்கு 10 divided by 5 ஆகும்போது நம்மளோட வேல்யூன்றது 200 ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க. கரெக்ட்டா? திருப்பி நீங்க வேல்யூஸ் கொடுக்கணுமா? ரன் டைம்ல வேல்யூஸ் கொடுக்கணும். தட் டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கொடுக்கணும். சோ அதுக்காக you are giving this kind of array format. திருப்பி ரன் பண்ணுங்க. ரைட் கிளிக் run as run configurations. சோ இங்க ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். திருப்பி நம்ம கொடுக்கற தேவை இல்ல. arguments இங்க values different values கொடுங்க. For example, if I am giving 10, enumerator value is 10, denominator value is 0. இப்ப ரன் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? எரர் வந்துரும். This is what error. So என்ன எரர் வருது பாருங்க? by 0. This error. So you need to handle this one. எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னா instead of writing this logic directly in the program, we will keep this logic using the keywords called try catch block. try catch blockல வெச்சிரோம். சோ இப்ப பாருங்க நான் இப்ப என்ன பண்றேன்னா இந்த லாஜிக் மட்டுமே நான் ட்ரை உள்ள வெச்சிரேன். பார்க்கலாம். சோ பாருங்க இந்த ட்ரை பிளாக் நம்ம இங்க பாருங்க
ட்ரை கொடுத்துருங்க. இந்த ட்ரை உள்ள இந்த 2 லைன்ஸ் ஆஃப் கோட் எடுத்து வச்சிருங்க. ஓகேவா? சோ இப்போ இது என்ன ஆகுது நம்மளுக்கு இங்க? சோ ட்ரை கொடுத்த உடனே நம்ம கேட்ச் கூட எழுதணுமா? கேட்ச். இது எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லுங்க? எப்ப நம்மளோட லாஜிக் தப்பாகுமோ அப்போ நம்ம கொடுத்திருக்க இந்த கேட்ச் பிளாக்ல நம்ம கொடுத்திருக்கிற மெசேஜ் வரும். சோ இந்த கேட்ச் கீவேர்ட் பக்கத்துல you have to write the exception class. அதுக்கு alias name en கொடுத்துருங்க. இங்க பாருங்க system.out.printlnல நம்ம என்ன கொடுக்கிறோம்? something மெசேஜ் கொடுத்துறோம். இந்த மாதிரி ரெட் கலர்ல வராம நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறோம். என்னன்னுட்டு divide by 0 not allowedன்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துறோம். கரெக்ட்டா? சோ இப்ப ரன் பண்ணி பார்க்கலாமா? இது ரன் பண்ணி பாருங்கப்பா. திரும்பி சேம் அதே விதமா என்ன எப்படி ரன் பண்றீங்க? நம்ம இங்க வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல தான் வேல்யூஸ் கொடுக்கணும் அதுக்காக. சோ ரைட் கிளிக் கொடுங்க, ரன் ஆஸ், ரன் கான்ஃபிகரேஷன், ஃபைல் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்க ஆல்ரெடி அதே ஃபைல் தான். ஆர்குமெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இங்க வேல்யூஸ் இப்ப வந்துட்டு நான் கரெக்ட்டா கொடுங்க. 15 கொடுக்குறேன், அடுத்தது 51 கொடுக்குறேன். சோ இது வந்துட்டு டினாமினேட்டர் நீங்க 51 கொடுத்திருக்கிறதுனால நம்மளோட ட்ரை பிளாக்ன்றது கரெக்ட் ஆயிட்டு ரிசல்ட் கொண்டு வந்துரும் நம்ம. ஓகேவா? இப்ப பாருங்க நான் டினாமினேட்டர் 0 கொடுக்குறேன். யூசுவலி நம்மளுக்கு அங்க தப்பு எரர் வந்துச்சு. இப்ப பாருங்களேன் ஆர்குமெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இங்க 20 20 0 கொடுத்தா டினாமினேட்டர் 0 எடுத்துக்கும். சோ இப்ப ரன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் என்ன வருது பாருங்க. நீங்க என்ன மெசேஜ் கொடுத்திருக்கீங்களோ அந்த மெசேஜ் இங்க வந்திருக்கு. மீன்ஸ் when this try block is logic is wrong, that time it will move to the catch block, and what is the statement you have given, that statement will be printed here. இல்ல மேம் எனக்கு இது ரெட் கலர்ல வேணும், அது வந்துட்டு நமக்கு எரர் மெசேஜ் இல்லையானப்ப நம்ம இங்க அவுட் பிளேஸ்ல err ன்னு கொடுத்துக்கோங்க. இப்ப ரன் பண்ணி பாருங்க. திரும்பி அதே மாதிரி ரன் கான்ஃபிகரேஷன்ஸ், திரும்பி ஆர்குமெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு 20 0 கொடுங்க, ரன் கொடுங்க. So now you are getting this statement in the red color. புரிஞ்சிச்சாமா இது? எஸ் மேம் புரிஞ்சிச்சு. அண்டர்ஸ்டுட்? எஸ் மேம். This is what exception handling. இதே மாதிரி நீங்க டிஃபரண்ட் லாஜிக்ஸ் வெச்சிக்கிட்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இப்ப பாக்குறது என்ன ஆகுதுன்னா, see here exception hierarchy means இந்த exception வந்துட்டு எந்த கிளாஸ்ல இருந்து டிரைவ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். So now the concept is exception hierarchy. So usually இங்க வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். லைக் ஆப்ஜெக்ட், அடுத்தது ஸ்ட்ரிங், இந்த ராப்பர் கிளாஸஸ் லைக் மேத் கிளாஸ், அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த கிளாஸஸ்க்கு எல்லாத்துக்குமே பேக்கேஜ்ல டாப் மோஸ்ட் கிளாஸ் என்ன ஆகுதுன்னா ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கிறோம். அதற்கு கீழே இருக்கிற கிளாஸஸ் எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஜெக்ட் தான் பேரண்ட் கிளாஸ் தான் சொல்லியிருக்கேன் நான். சோ அதே விதமா இந்த எக்ஸெப்ஷன் எங்கிருந்து டிரைவ் ஆயிருக்குன்னா, இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த கிளாஸ் கால்ட் த்ரோவபிள். சோ இந்த கிளாஸ்ல இருந்து தான் எக்ஸெப்ஷன் என்ற கிளாஸ் டிரைவ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் இன்னொன்னு என்னதுன்னா எரர் என்ற கிளாஸ் கூட டிரைவ் ஆயிருக்கு. சோ இப்போ நம்ம இந்த எக்ஸெப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இட் இஸ் a sub class of this throwable. So இப்போ what is the topmost class in the exception hierarchy annappa throwable class is the topmost class and சொல்லணும். ஓகேவா? சோ இந்த எக்ஸெப்ஷன்ல நமக்கு different types of exceptions இருக்கு. The first one is runtime exceptions and சொல்லலாம். runtime exception இப்ப நம்ம ஒன்னு பாத்துக்கிறோம் பாத்தீங்களா? One example that is called runtime exception. Second thing is IO exception. What is this? IO exception, input out exception. And third one is interrupted exception. So this and all exception names, okay va? Fourth one is SQL exception. Database la connect ஆகும்போது எதனா எரர்ஸ் இருக்கும்போது இந்த SQL exception என்ற நேம்ல நமக்கு வரும். User defined functions means நம்மவே ஒரு நேம் கொடுத்துக்கிறோம், that is called user. நம்மளோட எக்ஸெப்ஷன்ஸ்க்கு some names கொடுத்துக்கிட்டு அந்த நேம்ஸ் அந்த லாஜிக் ஹேண்டில் பண்றதுக்காக இந்த யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எக்ஸெப்ஷன்ஸ்ன்றது 4 டைப்ஸ்மா. ரன் டைம் எக்ஸெப்ஷன், IO எக்ஸெப்ஷன், இன்டர்பிரட்டட் எக்ஸெப்ஷன், SQL எக்ஸெப்ஷன் அண்ட் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன். இப்போ இந்த எக்ஸெப்ஷன்ஸ்ன்றது நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனா இந்த எரர் எக்ஸெப்ஷன்ஸ்ன்றது ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு வாட்டி எரர்ஸ் வந்துச்சுன்னா அந்த கோட், அந்த பீஸ் ஆஃப் கோட்ன்றது டெர்மினேட் ஆயிடும். நம்ம அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஆகாது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்துட்டு ஜேவிஎம்ன்றது மீன்ஸ் டெர்மினேட் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மெமரி. ஓகேவா? எப்ப நம்மளோட மெமரின்றது ஃபினிஷ் ஆயிடுமோ அப்போ டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா we cannot able to come back, take it back, எடுத்துன்னு வரதுக்கு ஆகாது. ஸோ இந்த எரர்ன்றது நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஆகாது. ஸோ we are going to work on this exceptions only. ஓகேவா? ஸோ இங்க ரன் டைம் எக்ஸெப்ஷன்ஸ்ன்றது என்னதுன்னா அன்செக்டு எக்ஸெப்ஷன்ஸ் சொல்றோமா? இதுல என்னன்னு சொல்றோம்? அன்செக்டு எக்ஸெப்ஷன். நம்ம ரன் பண்ணப்ப மட்டும்தான் நம்மளுக்கு அது தெரியும். அதே ரிமைனிங் எல்லாம் என்னதுமா we can say it as checked exceptions ன்னு சொல்லலாம். what we can say it as checked exceptions means இது எல்லாமே யார் ஹேண்டில் பண்றாங்கன்னா கம்பைலர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணணும். who will handle? Compilers will handle because it is depending on the syntax. syntax மேல டிபெண்ட் ஆயிருக்கிறதுனால நம்ம சொல்லிருக்கோம் ரன் டைம் எரர் மீன்ஸ் இதுங்க 3 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் ன்னு சொல்லிருக்கோம். one is a syntax errors. that syntax errors தான் நம்ம கம்பைல் எரர்ஸ் ன்னு சொல்றது. ஓகேவா? சோ அது வந்து நமக்கு ஈஸியா அவுட்புட்ல காணும். அந்த அவுட்புட் பேஸ் பண்ணிட்டு நம்ம நீட்டா ஓவர் கம் பண்ணிடலாம் எரர்ஸ். அதே இந்த ரன் டைம் எரர்ஸ்னா நம்ம அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம். அந்த வேல்யூஸ் நம்மளுக்கு அப்ப நம்ம கொடுத்தப்பதான் நமக்கு தெரியும். அதுக்கு வரை நமக்கு தெரியாது எரர் வருமா இல்லையான்னு. சோ இந்த ரன் டைம் எக்ஸெப்ஷன்ன்றது டெவலப்பர் கையில இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் அன்செக்டு எக்ஸெப்ஷன்ஸ் ன்னு சொல்றோம். ஓகேவா? திரும்பி இந்த ரன் டைம் எக்ஸெப்ஷன்ஸ்ல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குமா? லைக் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன்ஸ், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன், நெகட்டிவ் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன், நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன், அது எல்லாமே இருக்கு. நம்ம ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ஓகேவா? சோ இப்போ நம்ம இந்த செக்டு எக்ஸெப்ஷன் பத்தி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துறோம். ஓகேவா? அது எப்படி நம்மளுக்கு கம்பைலர் ஹேண்டில் பண்றது அந்த எரர்ஸ்ன்றதை பார்த்துறோம். ஸோ திரும்பி நம்மளோட எக்லிப்ஸ் வந்துட்டேன். நான் இங்க திரும்பி இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கேஜ் உள்ள நியூ கிளாஸ். நவ வாட் இஸ் த நேம் யூ கேன் கிவ் இட்? யூ கேன் கிவ் வாட் எவர். இப்போ நம்ம படிச்சிட்டு இருக்கிறது செக்டு எக்ஸெப்ஷன் இல்லையா? ஸோ நேம் வந்துட்டு செக்டு எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஃபினிஷ். இங்க எப்பனா நம்ம சின்டாக்ஸ் தப்பு போடும்போது நம்மளுக்கு இங்க அவுட்புட்ல வந்துடும். ஸோ பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன்னா I'm going to read the value from the user. கீபோர்ட்ல இருந்து வேல்யூஸ் ரீட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? system.in.read function கொடுத்துறேன். பாருங்க, இப்போ அது இன்டிஜர் வேல்யூ கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். int n is equal to system.in.read function. What is the purpose of using this one here is it is used to read a value from the keyword. ஓகேவா? சோ இங்க நீங்க இங்க போட்டிருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இங்க சம்திங் அப்படியே காட்டிட்டு இருக்குது. என்னன்னு காட்டுங்க பாருங்க. unhandled exception type IO exception காட்டுதா? சோ அப்ப நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்? இது சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு இது ஜஸ்ட் இது மேல ரைட் கிளிக் இது மேல ஜஸ்ட் என்ன பண்றீங்க? மவுஸ் கிளிக் ஆன் அது மேல கிளிக் பண்ணிடுங்க. வரலையே. இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குமா? சரவுண்ட் அன்னிட்டு சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் பிளாக் அன்னிட்டு வரும். இதுல மேல கிளிக் பண்ணிட்டு சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் பிளாக். இங்க இருக்கு பாருங்க. சோ பாருங்க, வெச்சு விடனா நமக்கு என்னன்னா இங்க வந்து அன்ஹேண்டில்ட் எக்ஸெப்ஷன் டைப் IO எக்ஸெப்ஷன் இருக்கு. சோ நம்ம இத ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ட்ரை கேட்ச் பிளாக்ல வெச்சிடுவோம். சோ இங்க பாருங்க சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் இருக்கா? அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த லாஜிக் ட்ரைல வந்துரும். பாருங்க, பாத்தீங்களா? ட்ரை உள்ள அந்த லாஜிக் வந்துருச்சு. அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு ஸ்டாக் ட்ராக் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இன் ஆர்டர் டு டிஸ்ப்ளே த complete tree மாதிரி கொடுக்கும் நமக்கு அவுட்புட். So just run பண்ணி பாருங்க. இப்போ just run it and you can see what you are getting. இங்க வேல்யூ கேக்குது. So வேல்யூ கொடுங்க சார். For example 34 and கொடுத்துட்டீங்க. So 30 means you are just showing. அவ்வளவுதான், நீங்க அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும் இல்ல. So எப்பன்னா நம்ம other than runtime exceptions யூஸ் பண்ணும்போது it is going to indicate for us so that we can handle it very simple way. Okay ba? Okay. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா? Yes ma'am, yes ma'am. இப்போ இது ஒரு மெத்தட்.
இன்னொரு மெத்தட் என்ன தெரியுமா, இந்த மாதிரி ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணாமவே நான் என்ன சொல்லிருக்கேன், கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த ட்ரை கேட்ச் பிளாக் வச்சுக்காம இந்த ட்ரை கேட்ச் பிளாக் ரிமூவ் பண்ணிடுங்க. சோ இது 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 இந்த வேல்யூ வந்துட்டு எப்ப நீங்க இந்த மாதிரி IO எக்ஸெப்ஷன்ஸ் வருமோ, you can provide using a class called post class. நமக்கு அது என்ன எக்ஸெப்ஷன் நமக்கு தெரியும். What kind of exception it is? IO exception. IO except இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா கூட ஓகே. இங்க பாருங்க எரர் போயிடுச்சு. Throws IO exception. Correcta? So you can also handle with the help of clauses throw. When you are having a compile time errors, that time you can make use of this kind of throws except. Throws what kind of exception? IO exception. இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். Okay, Mama? Okay. So this is what a checked exception. So next நம்ம பார்க்க போறது என்னதுன்னா unchecked exceptions. நான் அந்த unchecked exceptions ஆனாவே runtime exceptions. அதுல what kind of exceptions நான் சொல்லிருக்கேன், நான் arithmetic exception நான் சொல்லிருக்கேன், array index out of bounds exception சொல்லிருக்கேன். அது எல்லாமே one by one check பண்றோம். லேட்டர் அது எப்படி ஹேண்டில் பண்றது நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ திரும்பி exceptions கிட்ட வாங்க. New class. So what is the name? Now we are learning unchecked exceptions and name கொடுங்க. Public static void main finish. So first one நம்ம பார்க்கிறது என்னதுன்னா arithmetic exception பத்தி பேச போறோம். Arithmetic exception பத்தி பேச போறோம். It is a one type of runtime exception. நான் just நம்ம அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். We are not handling it. Later we will handle each and every exception. So int result is equal to 10 by 0 ன்னு கொடுத்துறேன். So what is this? What is this? This is you can இங்க வந்து பாருங்க. So இங்க பாத்தீங்கன்னா it is an error. Local variable is used. Correct? It is going to give an error. What error it will give? It's going to give the error name as arithmetic exception it will give. Okay va? Run பண்ணப்ப இங்க பாருங்க what is the error you are getting? Divided by 0. By 0. So what type of error இது? Lang package ல arithmetic exception you are getting. Correct? என்ன error exception பாக்குறோம்னா there is a one more error called array index out of bounds exception. So இது எப்படி? For example, நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸ்க்கு மிஞ்சி நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அப்ப இண்டெக்ஸ் எரர் தான். சோ இப்போ நான் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன்னா அரே கிரியேட் பண்றது எப்படி நமக்கு தெரியும். So this is how we will create an array. So இங்க வேல்யூஸ் பாஸ் பண்ணிடுறேன் 10 20 30 40 50 அப்படிட்டு பாஸ் பண்ணிட்டேன். டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் திஸ் அரே வந்துட்டு 5 தான். நான் அது மீன்ஸ் இந்த 5 க்கு மிஞ்சி நான் ஆக்சஸ் பண்ணனும் ட்ரை பண்ண போறேன். லைக் திஸ் system.out.println உள்ள நான் அந்த n வேரியபிள் அரே யூஸ் பண்ணிக்கிட்டு 8 ன்னு கொடுத்துறேன். So actually what is the last index here? 4. I'm giving 8. So whenever you are accessing out of the index, that time it will give an error as array index out of bounds exception. So if run பண்ணி பாருங்க, if you run it, you can see here what kind of error it is. Array index out of bounds exception. So இது ஒரு type of error தான். So next thing நம்ம பார்க்கிறது என்னதுன்னா we are going to focus on one more error called string index out of bounds exception. So இதுல நம்ம என்ன பார்க்கறோம்? Just a minute. Okay. So bounds index out of exception. So இப்போ நான் ஒரு string create பண்ணிக்கிறேன். Let us take string s is equal to hello அன்னிட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இது கூட அவ்வளவுதான். நம்ம கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் எவ்வளவு? 0 1 பொசிஷன்ஸ். அந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை பொசிஷன்ஸ் இருக்கு? 0 1 2 3 4 பொசிஷன்ஸ் இருக்கு. If I am trying to access the character out of the position, for example இந்த system.out.println காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க இந்த s வேரியபிள்ல s டாட் caret ஃபங்க்ஷன் பத்தி பேசிருக்கறோமா? இந்த caretல நான் out of the index கொடுக்கிறேன் 6 ன்னு கொடுத்துறேன்.
இங்க 0 1 2 3 4 இந்த நம்ம கிட்ட இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான் கொடுத்தா மட்டும்தான் அதோட பொசிஷன்ல இருக்கிற கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணும். நானு அவுட் ஆஃப் த இண்டெக்ஸ் கொடுக்கும்போது இட் த்ரோஸ் an error like string index out of bounds exception. ரன் பண்ணி. So what is the error it is giving? What type of error it is giving? String index out of bounds exception. What it is giving? See, index 6 out of bounds for length 5. What is the length of this string? Is 5 only. So this kind of error it will generate. There is one more kind of runtime exception that is called negative array size exception. Negative array size exception. So in the negative array size exception என்னதுன்னா நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணும்போது ஒரு சைஸஸ் ஃபிக்ஸ் பண்றோம். நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணப்ப இந்த அரேல இத்தனை வேல்யூஸ் தான் ஆட் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் கொடுத்துறோம். அந்த ஃபிக்ஸ்டு லென்த்ன்றதை நீங்க பாசிட்டிவ் தான் கொடுக்கணும். If you are giving the negative value, that time it throws an error. See here, int n is equal to number of sizes கொடுக்கணும். எப்படி கொடுக்குறீங்க? Using a keyword, new keyword, int of நான் என்ன கொடுக்குறேன்? I'm going to give it like -4 and கொடுத்துறேன். So நம்மளோட சைஸ்ன்றது பாசிட்டிவாவே இருக்கணும். Okay. Negative size, it will return the error as negative array size exception. Run பண்ணி பாருங்க இப்போ. See here, negative array size exception. அதே விதமா இன்னொரு கைண்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன் கூட இருக்கு, ரன் டைம் எக்ஸெப்ஷன், that is called number format exception. Number format exception. What is this number format exception? இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது நான் ஆல்ரெடி நேத்து லாஸ்ட் செஷன்ல சொல்லும்போது சொல்லிருக்கேன், நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங் டேட்டாவை நம்ம இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆகாது அப்படிட்டு. சோ இப்போ ஸ்ட்ரிங் ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. ஸ்ட்ரிங் s is equal to double a ன்னு கொடுத்துட்டேன். சோ இது வந்துட்டு a ன்றது என்னது? ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் டேட்டாவை நம்ம இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆகுமா? ஆகாது. So that time it returns as a number format exception. பாருங்க அதுக்கு கிரியேட் அது சேஞ்ச் பண்ணிருக்காங்க. n is equal to integer dot parse int function. அதுல உள்ள s வேரியபிள் இருக்கிற டேட்டா தான் நான் என்னது கன்வெர்ட் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன். if இந்த string உள்ள நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா it is possible. characters கொடுத்துட்டு means letters கொடுத்துட்டு நீங்க இன்டிஜரா மாத்த முடியாது பண்ணீங்கன்னா it is going to give an error as number format exception. For example, இங்க நான் 1 2 ன்னு கொடுக்கிறேன், 1 2 3 ன்னு கொடுக்கிறேன். சோ இங்க இருக்குது என்னது? நம்பர்ஸ். சோ அதனால வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எரர் வரல பாருங்க. எஸ் மேம். சோ நம்பர்ஸ்ன்றது நம்ம ஸ்ட்ரிங்ல நம்பர்ஸ் இருக்கும்போது நம்ம இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணலாம். அதுவே லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா it is not possible to convert into the integers. அப்ப நமக்கு வர்ற எரர் தான் number format exception. ஓகேவா? எஸ். Next thing, next exception என்னதுன்னா இந்த ரன் டைம்ல there is a one more exception called null pointer exception. What is this null pointer exception? If you are comparing the null value with a string value, then it throws an error like a null pointer exception. See here, string, இந்த stringல வந்துட்டு நான் null value ஸ்டோர் பண்ணிருக்கேன்மா. What value I am storing here? Null value. இந்த null value நான் ஒரு டேட்டால கம்பேர் பண்ணி பார்க்க போறேன், அது ரெண்டுமே ஈக்குவலான்னு செக் பண்றேன். ஓகேவா? எப்படி செக் பண்றீங்க நீங்க? sys out ஈக்குவலா செக் பண்றதுக்காக என்ன ஃபங்க்ஷன் லேர்ன் பண்ணிருக்கோம்? நம்ம ஈக்குவல் ஃபங்க்ஷன் லேர்ன் பண்ணிருக்கோம். s dot equal function with what value you are comparing? ஏதோ ஒரு வேல்யூ உங்களோட இஷ்டம். சோ இப்போ இந்த null value இந்த s வேரியபிள்ல இருக்கிற வேல்யூக்கு நீங்க இந்த வேல்யூ ஈக்குவலா செக் பண்ணும்போது it will return output the null pointer exception. Correct? So these are all unchecked exceptions, which is nothing but runtime exceptions. இந்த runtime exceptions எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணலாம் just by giving these class names, exception class names in the catch block. அப்போ நீங்க அந்தந்த எக்ஸெப்ஷன்ஸ் அந்தந்த லாஜிக் தப்பானப்ப மட்டும்தான் அந்த catch block எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க சம்மத லாஜிக் எழுதிட்டு அந்த கேட்ச் பிளாக், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அர்த்தமெட்டிக் ஆபரேஷன் லாஜிக் ராங் பண்ணிட்டு
நான் அந்த கேட்ச் பாக்ஸ்ல இந்த கிளாஸ் நேம் கொடுத்தனா இது வந்துட்டு இந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ணாது. ஓகேவா? அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு காமனா என்ன எரர் இருந்தா கூட எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு பிளாக் கொடுத்துறீங்க. ஸ்பெசிபிக் எரர்ஸ் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸெப்ஷன் பிளாக்ஸ் கொடுக்குறீங்க. அது ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நான். ஓகேவா? சோ இப்போ என்ன எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கோ நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒன் பை ஒன் செக் பண்ண போறோம். சிம்பிள். நான் திரும்பி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த பேக்கேஜ் உள்ள நியூ கிளாஸ். சோ நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், மல்டிபிள் எரர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காக மல்டிபிள் கேட்ச் டெமோ எரர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்ற பிளாக் தான் கேட்ச் பிளாக். சோ அதுக்காக நான் மல்டிபிள் கேட்ச் டெமோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் நேம்ஸ் அதாவது உங்களோட இஷ்டமா, உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்க கொடுத்துக்கலாம். புரியுதா? சோ இப்ப ஜஸ்ட் நவ இப்ப நம்ம இதுல அன்எக்ஸ்பெக்டட் அன்செக்ட் எக்ஸெப்ஷன்ஸ்ல என்ன இருக்கும்னு சொல்லிருக்கோமோ அது எல்லாமே நான் ஹேண்டில் பண்றதுக்காக இந்த 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 ஃபைல் உள்ள எழுத போறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்றதுக்காக எழுத போறேன். சோ நம்ம இங்க இந்த ஆல்ரெடி இந்த எக்ஸெப்ஷன் டெமோல நான் இந்த லாஜிக் எழுதிருக்கலையா, இந்த 2 லைன்ஸ் காப்பி பண்ணிக்கிட்டு இதுல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? திரும்பி டைம் வேஸ்ட் தேவையில்லை. ஓகே. இந்த 2 லைன்ஸ் நான் அங்க லாஜிக் காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இது எங்க வைக்கணும், நம்ம ட்ரை பிளாக்ல வச்சுக்கணும். சோ ட்ரை பிளாக் உள்ள என்னோட லாஜிக் வச்சுக்கிறேன். சோ இப்ப லாஜிக் கூட கொடுத்துருங்க. என்னன்னுட்டு int result is equal to n1 by n2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த அவுட்புட் கரெக்ட் ஆச்சுன்னா நம்ம பிரிண்ட் பண்ணனும். கரெக்ட்டா? அந்த அவுட்புட் கரெக்ட் ஆச்சுன்னா பிரிண்ட் பண்ணனும். சோ அதுக்காக system.out.println அதோட ரிசல்ட் நான் ப்ராப்பரா பிரிண்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரிசல்ட் அன்னிட்டு. இப்போ இந்த லாஜிக் தப்பாச்சு அன்னப்போ it will move to the catch block. so catch நீங்க இங்க வந்துட்டு நார்மலா எக்ஸெப்ஷன் அண்ட் கொடுக்குறீங்க. so this is a normal means எல்லா எக்ஸெப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் ஆகுற எக்ஸெப்ஷன் பிளாக். இதுல உள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா சிம்பிளா sys out இதுல உள்ள நான் என்ன பண்றேன்னா error raised என்ற மாதிரி சிம்பிள் மெசேஜ் கொடுத்துறேன். error raised அப்படிட்டு. இப்போ நீங்க different types of errors பண்ணா கூட this block will handle. Okay. எது வேணா ஹேண்டில் பண்ணிடும். because this is a common exception block to handle any kind of runtime errors. for example இப்போ நாங்க இங்க array மூலமா means command line உள்ள arguments கொடுக்கணும். சோ அதுக்காக நம்ம எப்படி ரன் பண்ணனும், ரைட் கிளிக் run as configuration. இங்க நம்ம ஃபைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். because நம்ம வர்க் பண்ணிட்டு இருக்கிறதுங்க மல்டிபிள் கேட்ச் டெமோ. சோ இங்க சர்ச் கொடுத்துட்டு மல்டிபிள் கேட்ச் டெமோ ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இதுல ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க. இப்போ நான் வேல்யூஸ் வந்துட்டு 10 0 ஃபர்ஸ்ட் நார்மலா கொடுத்துறேன் 10 8. இப்போ டினாமினேட்டர் 0 இல்லாதனால அந்த ட்ரை பிளாக் லாஜிக் கரெக்ட் ஆயிட்டு நமக்கு ஒரு அவுட்புட் சம்திங் அவுட்புட் இந்த மாதிரி கொடுத்திருக்கு இன்டிஜர் வேல்யூ. ஓகேவா? அதுவே இப்ப பாருங்க ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் as run configurations இங்க ஆர்குமெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு 10 0 ன்னு கொடுத்துறேன். டினாமினேட்டர் 0. இப்போ நமக்கு அவுட்புட் வந்துட்டு இந்த எரர் raised ன்னு வரும். நான் இங்க என்ன பண்றேன் ரெட் கலர்ல வரணும்ன்றதுக்காக err ன்னு கொடுத்துறேன். so that output ன்றது ரெட் கலர்ல வரும். சோ இப்போ நான் டினாமினேட்டர் 0 கொடுக்கும்போது இந்த பிளாக் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது இங்க பாருங்க நீங்க வந்துட்டு இங்க +en கொடுங்க. +en என்னதுன்னா நம்ம எந்த மாதிரி எரர் பண்ணிட்டு எந்த மாதிரி லாஜிக் எழுதிக்கிறோமோ அந்த லாஜிக்கோட எரர் நமக்கு இந்த e மூலமா வருது. ஓகே ஓகே. பாருங்க run as run configurations இந்த arguments 10 0 ரன் பண்ணுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா எரர் கொடுத்திருக்கு. what type of error it is by 0. சோ இது மூலமா நமக்கு வந்திருக்கு. ஓகே, திரும்பி இன்னொரு வாட்டி நான் இன்னொரு கைண்ட் ஆஃப் எரர் பண்றேன். சோ ஜஸ்ட் ரைட் கிளிக் run as run configurations. இப்போ நான் கொடுக்க போற வேல்யூ வந்துட்டு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்க போறேன். ஒரே ஒரு வேல்யூ. நீங்க ஒரே வேல்யூ கொடுத்தா அது எந்த மாதிரி இருக்கும்? அது மல்டிபிள் கேட்ச் டெமோல இல்ல மேம், வேற மெயின் கிளாஸ்ல இருக்கு மேம், பாத்துக்கோங்க. ஆமா சரி இங்க இருக்கு பாருங்கம்மா, இருக்கு அதுலயே இருக்கு. இருக்கு நீங்க பண்ணிட்டேன். நம்ம இங்க அன்செக்ட் இருக்கும் பட் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டேன். சரிங்க.
சோ இப்போ நான் இங்க ஒரே ஒரு ஆக்சுவலா நம்ம 2 வேல்யூஸ் கொடுக்கணும். பட் ஐ ஹேவ் given single value. ஓகே இந்த சிங்கிள் வேல்யூ கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஜஸ்ட் ரன் பண்ணி பாருங்க. It is going to give one kind of error that array index out of bounds exception. கரெக்ட்டா? நம்ம எத்தனை வேல்யூஸ் கொடுக்கணும் இந்த ஆபரேஷன் பண்ணணும்னா? 2 வேல்யூஸ். But I have given only one value. So array index out of bounds exception வந்துச்சா? இன்னொரு kind of error வந்திருக்கு. So அது கூட இந்த catch block ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. திரும்பி பாருங்க. இன்னொரு எக்ஸெப்ஷன் ட்ரை பண்ணலாம். ரைட் கிளிக் கொடுத்துட்டு run as run configuration. இப்போ திரும்பி ஆர்குமெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு I'm going to give the string values like x a ன்னு கொடுத்துறேன். இந்த string values நம்ம டிவிஷன் பண்றதுக்கு ஆகுமா? So what it is going to do the error as number format exception. Number format. இந்த block வந்துட்டு what kind of error you made it, that error number கொடுத்திருக்கு. கரெக்ட்டா? Yes ma'am. So அதே மாதிரி நீங்க எந்த மாதிரி எரர்ஸ் கொடுங்க, எந்த மாதிரி எரர்ஸ் நான் கொடுத்தா கூட it will handle this one only. ஆனா எனக்கு ஒரு தப்பு பண்ணும்போது அந்த தப்பு ஒரு பிளாக் தான் எக்ஸிக்யூட் மீன்ஸ் இது ஆகணும். எல்லாம் இது வந்துட்டு காமன் பிளாக், இது வந்துட்டு மெயின் கிளாஸ், சூப்பர் கிளாஸ் ஃபார் ஆல் தீஸ் எக்ஸெப்ஷன்ஸ். நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷனா இருக்கட்டும், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனா இருக்கட்டும், அடுத்தது அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே சப் கிளாஸஸ் ஆஃப் திஸ் எக்ஸெப்ஷன். ஓகேவா? சோ நீங்க எதுவுமே பிளாக்ஸ் கொடுக்காம நீங்க இது கொடுத்தீங்கன்னா எல்லாமே இதுதான் ஹேண்டில் பண்ணும். அதுவே நீங்க ஸ்பெசிபிக்கா இந்த எரர் இந்த பிளாக் தான் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணணும்ன்றப்ப நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்துடணும். இப்ப பாருங்களேன், அந்த கேட்ச் பிளாக்ல அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அண்ட் நேம் கொடுத்துறேன். சோ இப்போ நம்ம எப்போ அரித்மெட்டிக் எரர் பண்றோமோ நீங்க கண்டிப்பா ஈஎன்ட் கொடுக்கணும். எப்ப இந்த எரர் பண்றீங்களோ அப்ப இந்த கேட்ச் பிளாக் ஆக்சஸ் பண்ணிக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் எரர், இந்த எரர் மெசேஜ் வராம நம்ம இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட்ல நம்ம பிரிண்ட் எல்என்ல என்ன கொடுக்குறோமோ அந்த எரர் கொடுக்கும். என்னன்னு கொடுக்குறீங்க நீங்க? divide by 0 not allowed ன்னு கொடுக்குறீங்க. இப்போ இந்த மெசேஜ் வரும் நமக்கு. சோ இப்போ ரன் பண்ணி பாருங்க வேணும்னா. சோ ரைட் கிளிக், run as, run configurations, arguments, so 0. இப்போ ரன் பண்ணீங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேம் இப்போ இண்டெக்ஸ் இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன், இப்போ run as, run configurations, string values கொடுக்கிறேன் லைக் a b ன்னு கொடுக்கிறேன். இப்போ இது என்ன மாதிரி எரர்? இது நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன். இந்த நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்காக நான் செப்பரேட் பிளாக் எழுதல. அப்ப அது எங்க போகும்? இங்கதான் வரும், எக்ஸெப்ஷன் பிளாக் தான் வரும். இது ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ அது கூட ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சோ அதுக்கு செப்பரேட்டா பிளாக் எழுதிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்க நீங்க என்ன பண்றீங்க? எக்ஸெப்ஷன் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன எக்ஸெப்ஷன் அது? நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன். சோ அந்த கிளாஸ் நேம் இங்க கொடுத்துறேன். இங்க நீங்க என்ன கொடுக்குறீங்க? just write the sentences whatever you want. so enter only numbers. அப்பதான் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆகுதுன்ற மாதிரி. சோ இப்போ ட்ரை பண்ணுங்க, ரன் கொடுங்க. run as, run configuration, சேம் நான் a b ன்னு கொடுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது இருக்கும். நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் பிளாக் வந்து அந்த எரர்ஸ் ஹேண்டில் பண்ணும். so you are adding multiple catch blocks in one program to handle different types of exceptions. புரியுதா? Yes ma'am. இப்போ நான் run as and கொடுத்துட்டு run configuration இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல ஒரே நம்பர் தான் கொடுக்கிறேன். சோ அப்ப இது என்னது? இது array index out of bound exception. சோ அப்ப அது நம்ம அந்த பிளாக் கொடுக்கல. சோ அப்ப it will move to the common block. சூப்பர் கிளாஸ்ல இருக்கிற எக்ஸெப்ஷன் கொடுத்துரும், இது கொடுத்துரும், எரர்ன்னு கொடுக்கும். சோ அது கூட ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த பிளாக் கூட எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. சோ இங்க என்ன எரர்? அரே இண்டெக்ஸ். நமக்கு அது எல்லாமே நம்ம மைண்ட்ல வெச்சுக்கணும் தேவையில்லை. நமக்கு எரர் வந்திருக்கா, அந்த எரர் ஹேண்டில் பண்றதுக்காக இந்த கிளாஸ் நேம் வந்துரும். அந்த கிளாஸ் நேம் மூலமா நம்ம கிளாஸ் பிளாக்ல உள்ள கொடுத்துட்டோம்னா ஈஸி ஆயிடும். அவ்வளவுதான். சோ ரிக்வயர்ட் நம்ம ஒரே நம்பர் கொடுத்தா ஆகாது. சோ ரிக்வயர்ட் 2 நம்பர்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருங்க. புரியுதாமா? சோ இப்போ ரன் பண்ணி பாருங்க. அதே மாதிரி செக் பண்றேன் as run configurations. இப்போ நான் ஒரே நம்பர் கொடுத்திருக்கேன். ரன் கொடுக்கும்போது நமக்கு இந்த மெசேஜ் வந்துரும். This is how you can handle the errors
different types of errors just by providing different catch blocks with relevant exception names. Other than these exceptions, in the exception block handle பண்ணிடும். ஓகேவா? எஸ் மேம். இல்ல மேம், இது வந்துட்டு சூப்பர் கிளாஸ். இது வந்துட்டு சூப்பர் கிளாஸ். எஸ் மேம். இது எல்லாமே எதனோட சப் கிளாसेस? ரன் டைம் எரர் கிளாसेस, ரன் டைம் எக்ஸெப்ஷன். சோ நீங்க இன்னொன்னு கூட போடலாம். கேட்ச் ரன் டைம். இது கூட இன்னொரு எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையாமா? ரன் டைம் எக்ஸெப்ஷன். ஆக்சுவலா இந்த கிளாஸ்ல இருந்து இந்த ரன் டைம் எக்ஸெப்ஷன் கிளாஸ் டிரைவ் ஆயிருக்குது. இந்த ரன் டைம் எக்ஸெப்ஷன் கிளாஸ்ல இருந்து இந்த கிளாसेस எல்லாமே டிரைவ் ஆயிருக்குது. சோ ரிமெம்பர் வெச்சுக்கோங்க, எப்பன்னா நீங்க சூப்பர் கிளாஸ் எழுதிட்டு இருக்கீங்களா இந்த சப் கிளாसेस அப்புறமா தான் எழுதணும். யூ ஷுட் நாட் ரைட் திஸ் எக்ஸெப்ஷன் பிளாக் இந்த சைல்ட் கிளாसेसக்கு முன்னாடி எழுத கூடாது. இங்க பாருங்க எரர் வந்து. யூ ஷுட் நாட் ரைட். ஓகே மேம். எப்பவுமே எண்டிங்ல தான் இருக்கணும். மீன்ஸ் எப்ப நீங்க அது முன்னாடியே எழுதிட்டீங்களா இதெல்லாம் யூஸ் இல்லையா? அதுவே பண்ணிடுவீங்க. கம்பைல் பண்ணுங்க. கரெக்ட்டா? சோ நமக்கு இது முன்னாடி எழுதிட்டோம்னா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இதொன்னே ஹேண்டில் பண்ணணும். சோ நம்ம கொடுத்திருக்கிறது விட்டுட்டு இந்த இதர எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணணும். புரிஞ்சுச்சாமா? Yes, This is how you can handle the exceptions. Clear? Clear. Next நான் வந்துட்டு இன்னொரு கீவேர்ட் கூட சொல்லிருக்கேன். ஃபைனலி கீவேர்ட்னு சொல்லிருக்கேன். அந்த ஃபைனலி கீவேர்ட் வந்துட்டு எங்க யூஸ் ஆகுதுன்னா மோஸ்ட்லி டேட்டாபேசஸ்ல யூஸ் பண்றோம். சோ அது வந்துட்டு அந்த டைம்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம். யூசுவலி நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ட்ரை பிளாக் கரெக்ட்டா இருக்கு. மீன்ஸ் நம்ம இங்க வந்துட்டு கனெக்ஷன்ஸ் ஓபன் பண்ணிருக்கோம். இந்த ட்ரை பிளாக் கரெக்ட் ஆனப்போ இதுல நம்ம க்ளோஸ் எதுல ஓபன் பண்றோமோ அங்க க்ளோஸ் பண்ணிடுறோம். பட் சப்போஸ் இந்த ட்ரை பிளாக் லாஜிக் ராங் ஆயிட்டனா இந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இதுல நம்மளுக்கு ஓபன் ஆயிருக்கும் பட் நம்ம இதுல க்ளோஸ் பண்ண மாட்டோம். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஃபைனலி பிளாக்கோட யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஃபைனலி பிளாக்ல க்ளோஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ இந்த ஃபைனலி பிளாக் வந்துட்டு நம்ம டேட்டாபேஸ் படிக்கும்போது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். This is all about exceptions, runtime exceptions. இது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இப்போ நம்ம பேச போறது என்னன்னா யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ் பத்தி தான் பேச போறோம். சோ இப்போ வர படிச்சிருக்கிறது என்ன கான்செப்ட்ஸ்மா? ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ் லைக் ரன் டைம் எக்ஸெப்ஷன்ஸ் என்னது, ஐஓ எக்ஸெப்ஷன்ஸ் என்னது எல்லாமே நம்ம பார்த்து. சோ செக்ட் எக்ஸெப்ஷன்ஸ், அன்செக்ட் எக்ஸெப்ஷன்ஸ், those are all called pre defined exceptions. and user defined exceptions நம்மளோட லாஜிக் ஒரு எக்ஸெப்ஷன் நேம் கொடுத்துட்டு அந்த மாதிரி எக்ஸெப்ஷன் எங்கன்னா வந்துச்சுன்னா அந்த லாஜிக் ஹேண்டில் பண்றதுக்காகன்னுட்டு. ஓகேவா? சோ யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் கிரியேட்டட் பை கிரியேட்டிங் a class which is a subclass of exception class. மீன்ஸ் இது வந்துட்டு எக்ஸெப்ஷன் அன்றது ஒரு பேரண்ட் கிளாஸ் ஃபார் ஆல் தி கிளாसेस whatever you derive. நீங்க டிரைவ் பண்ணிருக்கிறது ஆகட்டும், ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் இருக்கிறது ஆகட்டும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு யூசர் டிஃபைன்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ன்றது இந்த கிளாஸ் மூலமாவே டிரைவ் ஆயிருக்கணும். சோ தட் இட் வில் ஹேண்டில். புரியுதா? இதுக்கு இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறதுக்கு எஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா பாருங்களேன். உங்களோட எக்ஸெப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் மை எக்ஸெப்ஷன் கொடுத்துறேன். இங்க என்ன சொல்லிருக்கேன் நானு, இந்த கிளாஸ்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கன்னப்போ we are making a concept called inheritance concept. அப்போ you have to use the keyword called extends keyword. நம்மளோட கிளாஸ், நம்மளோட எக்ஸெப்ஷன் கிளாஸ் வந்துட்டு ஆல்ரெடி கிளாஸ்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. this is a class. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நமக்கு எஃபெக்ட் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும், இங்க parameterized constructors கொடுத்துக்கணும், at the same time default constructors கொடுத்துக்கணும். சோ நம்ம constructors கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னா டெஃபினெட்லி நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற கிளாஸ் நேம் மூலமாவே ஆயிருக்கணும். சோ my exceptions இதுல உள்ள you have to provide the parameterized exception whatever. சோ நீங்க இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணும்போது இதுல இந்த வேரியபிள் மூலமா வர்றது மீன்ஸ் சூப்பர் இஸ் நதிங் பட் வாட், இந்த எக்ஸெப்ஷனோட மெசேजेस எல்லாமே இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிள் கூட நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு. at the same time நம்ம எப்ப இது வந்துட்டு parameterized constructor கரெக்ட்டா? parameterized constructor நம்ம எப்ப parameterized constructors கிரியேட் பண்றோமோ நம்மளோட கிளாसेस உள்ள டெஃபினெட்லி நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அன்றது கூட நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதர்வைஸ்
நம்ம அந்த கிளாஸ் யூஸ் பண்ணும்போது வேல்யூஸ் பாஸ் பண்ணலனா throws an error. அதே நீங்க இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டீங்கன்னா it will handle it. கரெக்ட்டா? Yes or no? Yes, ma'am. Understood acha? So this is what user defined exception structure. So இது implementation பண்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். So என்ன எக்ஸாம்பிள்னா just clearly ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. What is that example is create user defined exception with the class name. நீங்க ஏதாவது ஒரு class name கொடுத்துக்கோங்க. That class name I am giving here it as age exception. So நான் user defined classக்கு இந்த name exception இந்த age exception class கொடுத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா some functions பண்ணிக்கோங்க. So second step என்னதுன்னா you have to create a class with the name customer. இந்த நேம்ல நீங்க கிளாஸ் கிரியேட் பண்ண போறீங்க. இந்த கிளாஸ் உள்ள you are providing a ஒரு user defined exception name age exception. இந்த கஸ்டமர்ல you are providing a function nothing but a method called set age function. ஓகேவா? So which takes இது என்ன எடுத்துக்கோ ஆர்குமெண்ட்ஸ் என்னா which takes age as an argument. இதுல நீங்க ஏஜ்ன்றது வேல்யூ பாஸ் பண்ணனும். If conditions பாருங்க, if the age less than 18 or age greater than 60 ஆச்சனா இந்த condition other than this condition ஆச்சனா you have to throw an error message. Then it should print என்ன print பண்ணனும்? It should throw other than this if the condition less than 18 or age greater than 60 then it should throw an error called age exception error. என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க நீங்க அதுல என்ன மெசேஜ் கொடுக்குறீங்கன்னா with the age as age should be between 18 and 60 என்ற மெசேஜ் பாஸ் பண்ண போறீங்க. So this was the question. So இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே நம்ம வொர்க் அவுட் பண்ணிடலாமா? So very simple. Just come to the Eclipse. நான் இந்த exceptions package உள்ள ஒரு class create பண்ணிடுறேன். அந்த class name என்ன? What is the class name we have given? Customer public static void main. இப்போ இந்த package உள்ள I need to create an exception name called age exception. So write it. So class age exception இந்த இது வந்துட்டு user defined exception name. நீங்க user defined exception name கொடுத்தீங்கன்னா it should derive from the existing class that is called exception. கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணனும்? நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற எக்ஸெப்ஷனுக்கு what you have to pass parameters default constructor. So நம்ம கிளாஸ் நேம் என்ன இருக்கோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கரெக்ட்டா? So age exception parameters என்னது the message which is coming from parent class string message. So you are going to provide super keyword with the message. At the same time you have to provide default constructor. So இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். This is default constructor and this one is parameterized constructor. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா நம்ம previous sessions எல்லாமே சொல்லிருக்கோம். அந்த வீடியோஸ் ஒரு வாட்டி go through பண்ணுங்க. So you will understand better. Yes. So next நம்ம என்ன பண்ணனும்? இந்த கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல நீங்க கண்டிஷன் கொடுக்குறீங்க. அந்த கண்டிஷனுக்கு வேல்யூஸ்க்கு மீறி கொடுத்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். So you have to provide the condition. அந்த கண்டிஷன் எங்க கொடுக்குறீங்க? try class blockல உள்ள கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்றீங்க? What you have to create? You have to create a function set age. என்ன சொல்லிக்கிறோம்? set age கொடுத்தீங்க. இந்த கஸ்டமர் கிளாஸ் உள்ள you have to create a function set age with argument age ன்னு கொடுக்குறீங்க. கரெக்ட்டா? சோ அது கொடுங்க. So இந்த public customer இதுல நம்ம என்ன பண்றோம்? You have to create a function void set age with an argument age என்றது integer ஆயிருக்கிறதுனால நம்ம data type integer ன்னு கொடுத்துறோம். Okay, so condition என்னது? If உங்களோட age less than 18 or operator age greater than 60 ஆச்சு annappo
இந்த ரேஞ்சில கொடுத்தீங்கன்னா what it will give? Out of this range கொடுத்துட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? It throws an error with the message. What message? Age between 18 and 18 to 16. So நம்ம இங்க classes யூஸ் பண்ணணும். You should use the class that is called throw. What is the class you have to use? Throw class, new keyword. What is that exception? New age exception. நீங்க create பண்ணிருக்கிற exception கொடுத்துறீங்க. இந்த exception உள்ள message என்ன போடுறீங்க? Age should between 18 and 60. நீங்க ரிமெம்பர் வெச்சுக்கோங்க, நீங்க எப்ப இந்த throw யூஸ் பண்றீங்களோ, to handle this error you have to provide one more clause in the function here as throws what exception handle? Age exception. This is compulsory. நீங்க throw யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? throw பண்றது compulsory கொடுக்கணும். This is a name given by the user, age exception. Okay. இப்போ இந்த கண்டிஷனுக்கு மீஞ்சி கொடுக்கும்போது இந்த மாதிரி எரர் கொடுக்குது. இல்லனப்போ it is going to create an output as அந்த அவுட்புட் கொடுக்கும். உங்களோட ஏஜ் கொடுத்துரும். what is the age you have given? அந்த ஏஜ் கொடுக்கும். sys out என்ன கொடுத்தது? age is what is the age you have given? அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணுங்க. சோ என்ன ஏஜ் கொடுத்திருக்கீங்களோ அந்த ஏஜ் வேரியபிள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? You have to create an object for this customer class. Correct? Yes, the value for this age age object create an object for this. So customer C is equal to new customer. இங்க object create பண்ணிக்கிட்டு அந்த object மூலமா அந்த method call பண்ணிக்கிட்டு அங்க வேல்யூ கொடுக்குறீங்க. For suppose இப்ப நான் 14 கொடுத்திருக்கேன். இங்க நம்ம throws கொடுத்திருக்கிறதுனால இந்த லாஜிக் எங்க எழுதணும்? நம்ம ட்ரை கேட்ச் பிளாக்ல எழுதணும். சோ அதுக்காக தான் இந்த மாதிரி எரர் கொடுக்கிறது. நம்ம என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணீங்கன்னா சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் பிளாக் ஆன் வரும். கிளிக் பண்ணிடுங்க. so that it will provide in this. கரெக்ட்டா? ஓகே மேம். சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? ரன் பண்ணுங்க. இந்த இது வந்து ரன் பண்ணுங்க. சோ நம்ம இங்க என்ன பண்றீங்க? just நார்மலாவே just run பண்ணிட்டீங்கன்னா so what it is getting for us? age should between 18 and 60. நம்ம என்ன மெசேஜ் கொடுத்திருக்கோம்? அந்த மெசேஜ் நமக்கு கொடுத்திருக்காங்க. because இந்த 14 வேல்யூ இந்த ரேஞ்ச்ல இல்ல, அதுக்காக இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா print stack tree ன்னு கொடுத்திருக்கோம். tracer print stack trace ன்னு கொடுத்திருக்கோம். இது என்ன பண்ணுதுன்னா displays the root causes of exception complete கொடுத்துரும். so customer set ageல customer mail complete exception error கொடுத்துரும். அதுவே நீங்க சிம்பிளா sys out ஒரு en கொடுங்களேன், இந்த exception name மட்டும் கொடுங்களேன், அப்ப என்ன கொடுக்குதோ பாருங்க. just check it. இங்க பாருங்க, just ஒரு எந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கீங்களோ நீங்க கொடுத்திருக்கிற மெசேஜ் மட்டுமே டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? எதுக்காகனா நம்ம some function நம்ம இங்க வந்துட்டு என்ன ஹேண்டில் பண்ணதுன்னா true string functionன்றது implicitா டிஸ்ப்ளே ஆகுது. true string function will implicitly invoke the error message. புரியுதா? there is a one more kind of method is get message function. அந்த get message function என்ன பண்ணுது? only the message. இப்ப ரன் பண்ணுங்க, just run and check it. just run and check it. இங்க பாருங்க, நமக்கு exception வரல பாருங்க. நீங்க ஒரு e கொடுத்தப்போ along with exception நீங்க கொடுத்திருக்கிற மெசேஜ் வந்திருக்கு. exceptions package உள்ள இந்த age exception class means age exception class user defined classல நீங்க error வந்துட்டு இது பண்ணிருக்கீங்கன்றது வந்திருக்கு. எது? e மூலமா. இது e-ன்றது நீங்க இந்த string மூலமா, இந்த true string மூலமா வந்திருக்கு. implicitா அது invoke பண்ணும். அதுவே நீங்க to e.getMessage அப்ப ஒரு மெசேஜ் மட்டுமே கொண்டு வரும். what you have provided in that condition. அதுவே print stack கொடுத்தம்போது print stack trace அப்ப complete கொடுத்துரும். என்ன கொடுக்குமா? complete details கொடுக்கும். that is what this. பாத்தீங்களா? complete கொடுத்துரும். understand ஆகுதா? இப்ப நீங்க some other value கொடுங்க. for example if I am giving 34, so இந்த 34ன்றது நம்ம கொடுத்திருக்கிற ரேஞ்சில இருக்கிறதுனால it will come to the else block and it will print the age for us what we have given, age 34 and it. This is what user defined exception handling. இது understand ஆச்சா? yes ma'am. yes ma, நாளைக்கு மீட் பண்ணலாமா?
Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.